சிட்டிக்குள்ள ரொம்பவே பிரபலமானவங்க நிறைய பேர் தொடர்ச்சியா இறந்துகிட்டே வராங்க. இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கும் போது இது ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த கொலைக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாரு, இந்த கொலைகள் பண்ணக்கூடிய முக்கியமா அந்த சைக்கோ கில்லர் யார் அப்படிங்கறத போலீஸ்காரங்க தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பல ட்விஸ்டுகளோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான் M4M மோட்டிவ் ஃபார் மர்டர்னு சொல்லிட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக்னா M4M இந்த மோட்டிவ் ஃபார் மர்டர்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஆரம்ப காலகட்டங்களில் எழுதப்பட்ட இந்த சைக்கோ கொலைகாரனையே மிஞ்சற அளவுக்கு ஒரு அசுரன் பேர் போன ஒரு சைக்கோ கில்லர் இப்ப தொடர்ச்சியா சில கொலைகளை பண்ணிட்டு வரான். இது வரைக்கும் அவன் பண்ணக்கூடிய அந்த கொலைகள் அந்த ஸ்பாட்ல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைச்சது கிடையாதாம். அப்படி கொடூரமா கொலை பண்ணக்கூடிய இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கில்லரை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு ரைட்டர் தான். சோ இவர் அந்த புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது போலீஸ்காரங்க கோர்ட் மூலமா போயிட்டு இந்த புக்கை வந்துட்டு தடை பண்ணிட்டாங்க. இன்னமும் அந்த கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நமக்கு காமிக்கிறாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்னு இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு நடிகர் நடிச்சிட்டு இந்த பக்கம் நடந்து வரும்போது அவரை யாரோ மர்மமான முறையில தலையில அடிச்சு பயங்கரமா கொடூரமா கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. சைக்கோ கில்லர் ஃபேஸ் முழுக்க கவர் பண்ணிருக்கா, கையெல்லாம் க்ளோஸ் போட்டிருக்கான். இங்க இருக்க அந்த ஹீரோவை ஒரே போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். இப்ப அவரை கூப்பிடுறதுக்காக அசிஸ்டன்ட் இந்த பக்கம் வர பயங்கரமான ரத்தத்தை பார்த்து அலறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓடி வராங்க. வந்து பார்த்தா அவரை கொடூரமான முறையில யாரோ கொலை பண்ணிட்டாங்க சொல்லி இப்ப நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரபலமா போகுது. இதே இடத்துக்கு ராதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. நம்ம படத்தோட ஹீரோயின் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர் ஜர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனலை பத்தி நிறைய கதைகளையும் இந்த கிரைம் பத்தின தகவல்களையும் சேகரிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்ப கொலை பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஹீரோ. அந்த ஹீரோவை சைக்கோ கில்லர் என்ன பண்ணிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பெட் மேல படுக்க வச்சுட்டு போயிருக்கான். இந்த பார்த்து இந்த போலீஸ்காரங்க அதிர்ந்து போறாங்க. நியூஸ் பேப்பர் ரொம்பவே வைரல் ஆகுது. அதுவும் பிரபலமான ஒரு சூப்பர் ஸ்டாரான ஆக்டரை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வைரல் ஆக இப்ப இந்த கேஸ் போலீஸ்காரங்க மத்தியில ரொம்ப பிரபலமா பேச இந்த கேஸை ஏசிபி கிருஷ்ணா சொல்லி நம்ம ஹீரோ கையில கொடுக்க இப்ப அவர் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொலை நடந்த இடத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ எப்படி அறுத்திருக்கான், எப்படி கொலை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கொலை நடந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. பொதுவாக அவன் கொலை பண்ணும்போது எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைச்சிருக்காது. ஆனா அந்த ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா அவனை கொலை பண்ணும்போது சைக்கோ கில்லரோட கழுத்தை பிடிக்கும் போது அவன் போட்டிருந்த இந்த பழைய விண்டேஜ் லாக்கெட் வந்துட்டு பிச்சுக்கிட்டு கீழே விழுந்திருக்குது. இது ஒரு எவிடன்ஸ் தான் இருக்கு. இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு மேல கமிஷனர் கிட்ட பேச ஏசிபி கிருஷ்ணா மேல கமிஷனர் நம்பிக்கை வைக்கிறாரு. சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சிருங்க சொல்லிட்டு அவரு அனுப்பி வைக்க இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராரு. கிருஷ்ணா வீட்டுக்கு வந்து பார்த்தா ராதா இங்க இருக்காங்க. ஆக்சுவலி ராதாவும் நம்ம ஹீரோவும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வெளியே போனா வந்து பாத்தீங்கன்னா பூனையும் எலியுமாவே இருப்பாங்க. கொலை நடந்த இடத்துல என்ன சம்பவம் கிடைச்சதுன்னு சொல்லி அதை பத்தி நம்ம ராதா வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு பிரின்சிபல் காமிக்கிறாங்க. ரித்திகா சொல்லிட்டு ஒரு காலேஜ் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவாம். அந்த பொண்ணுக்கு இடத்துல ஒரு செயினை போட்டு விடுறாங்க இந்த மேடம். சோ இப்ப பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிளாஸுக்கு போக இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்துட்டு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு நிறைய கொலைகள் இருக்கு. ஆனா இந்த கொலைகள் பெருசா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. முதல்ல தலையில பலமா அடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் கழுத்தை அறுத்திருக்கான். இந்த மாதிரியான கொலைகள் நடந்திருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும். கொலை நடந்த இடத்துல அந்த பாடி பொசிஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு பிரபல பெயிண்டிங் மூலமா அடிப்படையா வச்சு கொல்லப்பட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல பெயிண்டிங் ஒன்னு காமிக்கிறாங்க. சேம் இதே பொசிஷன்ல தான் இப்ப இறந்து போன அந்த ஆக்டருமே கடந்திருக்காரு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கா இருக்கு நம்ம போலீஸ்காருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கில்லர் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த காலேஜ் பொண்ணு ரித்திகாவை தான் காமிக்கிறாங்க. ரித்திகா வந்து அந்த பக்கம் அப்படியே நடந்து போறான். அவங்க கூட படிக்கிற ஒரு பையன் லவ் ப்ரப்போஸ்லாம் பண்றான். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் திட்டிட்டு இப்ப தனியா போயிட்டு ஒரு நபரை பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது வந்துட்டு தூரத்துல இருந்து ஒரு பையன் லவ் சொன்னா இல்லையா, அந்த பையன் கேமரால வீடியோ எடுத்து Facebook இன்டர்நெட் ரொம்ப பிரபலமா இருக்கவங்க எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணி விட்டுறான். இது காலேஜ் மத்தியில ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோட டீமை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த சைக்கோ கில்லர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெயிண்டிங் பேட்டர்ன்ல தான் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு பெயிண்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இங்க வந்து நமக்கு அந்த கில்லர் அப்படியே ஒரு சைடு பொசிஷன்ல காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டர் ஒரு கடையை வந்து திறந்து வச்சிருக்காரு. அந்த கடையை திறந்து வைக்கும் போது அங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா சொல்லி கேட்டுட்டு இருக்க இப்ப தூரத்துல பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரால அந்த ஆக்டர் வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். இது வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருக்கு. இப்ப அந்த கடைக்கு போயிட்டு அங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த ஆளு நபர் யாருன்னு பார்த்துட்டு அவன் ஜிபே பண்ணிருக்கான். அந்த நம்பரை கலெக்ட் பண்ணி நம்ம ஏசிபி கிருஷ்ணாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த டவர் லொகேஷன் வச்சு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம
ரித்திகாவை காமிக்க ரித்திகாவோட வீடியோ இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே போக இதை வந்துட்டு அங்க இருக்க காலேஜ் மேம் பாக்குறாங்க. கிளாஸ்ல போயிட்டு கேட்கும்போது அந்த பையன் இந்த மாதிரி வீடியோ அனுப்பினான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் பாக்குறாங்க. இந்த நபர் யார் அப்படிங்கறதே தெரியல. ஆனா கோட் எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி பார்க்க ஆளு வித்தியாசமாவே இருக்கான். அங்க இருக்க பிரின்சிபல் மேம் அவங்கள திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. இந்த பிரஸ் மீட்ல இந்த சைக்கோ கில்லர் பிரபல பெயிண்டிங்கை வச்சுதான் அடிப்படையா கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் இனிமேல் அவன் தொடர்ச்சியா கொலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதையும் போலீஸ்காரங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ராதாவை காமிக்கிறாங்க. அவங்க பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க. பிரபல பெயிண்டிங்கை வச்சு ஒரு சைக்கோ கில்லர் தொடர்ச்சியா சில கொலைகளை பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தின ஒரு புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணும்போது அந்த புக்கை வந்து கோர்ட் பேன் பண்ணிடுச்சுன்னு சொன்னீங்க. அந்த புக்கை எழுதின நபர் யாரு? அவருக்கும் அவர் எழுதின புக்குக்கும் இப்ப நடக்கிற கொலைகளுக்கும் ஏதோ ஒரு விதமான சம்பந்தம் இருக்கு. நான் அவர்கிட்ட போயிட்டு கேட்டா இந்த சைக்கோ கில்லர் பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிட்ட கேட்கும்போது அவரும் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வந்துட்டு ஒரு கொரியர் வந்திருக்காம். என்ன கொரியர்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வார்னிங் போட்டு ஒரு விஷயத்தை வந்திருக்குது. அது இந்த பாஸ்க்கு தான் வந்திருக்கு. அப்படின்னா இந்த புக்கை பத்தியோ இதை பத்தியோ கேட்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம இதோட நிறுத்தக்கூடாது, அவனை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த புக்கை ஆத்தரிஸ்ட போயிட்டு பாக்குறாங்க. அவர் பேரு வாசுதேவன். சோ அவரை போயிட்டு பார்க்கும்போது இந்த புக்கை நான் அப்பவே எழுதின போலீஸ்காரங்க ரொம்ப கேர்லெஸ் தனமாவும் கோர்ட் மூலியமாவும் போயிட்டு இந்த புக்கை பேன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த புக்கை உனக்கு கொடுக்கறதுக்கான எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அதனால நீங்க கிளம்பலாம்னு சொல்லும்போது நம்ம ராதா வந்துட்டு எவ்வளவு தூரம் கேட்கறாங்க. சார் இந்த மாதிரி தொடர்ச்சியா சில கொலைகள்லாம் நடக்குது, இதை நீங்க புக்கை கொடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லம்மா இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போறா. இதை வந்துட்டு அந்த வாசுதேவன் வந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அடுத்தது போலீஸ்கார டிபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நபரை ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நபர் பேர் யாரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. அவனோட பேரு தாசாம். இப்ப அவன் இருக்க லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. உங்க வைஃப் ராதா கூட தான் சார் இருக்காங்கன்னு சொல்லி அங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொல்ல இப்ப உடனே நம்ம போலீஸ்காரர் நேரா கிளம்பி போறாரு. ராதா ஆல்மோஸ்ட் தாச கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே ராதா என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலையை வந்து தாஸ் பண்ணவே கிடையாது, நான் விசாரிச்சுட்டு சொல்லும்போது அதெல்லாம் உன் விசாரணைக்கு செட் ஆகாது, நான் கூட்டிட்டு போயிட்டு அவனை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறேன்னு சொல்லி இங்க இருக்க நம்ம ஹீரோ ஏசிபி கிருஷ்ணா இப்ப அவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சார் நான் அந்த கொலையை பண்ணல சார்னு சொல்றான். எதுக்காக அவனை கொலை பண்ண ஒழுங்கா உண்மையை சொல்றான்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ண அந்த விஷயத்தையும் கேட்கிறாரு. கேட்கும்போது தான் இவரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிசினஸ்ல அவன் ஏகப்பட்ட பணத்தை சுட்டிட்டு இவருக்கு ராமத்தை தட்டி இருக்கான். அதனாலதான் என் குடும்பமே நடு தெருவுக்கு வந்துச்சு. அவனை பழித்துக்கணும் முடிவு பண்ணது என்னமோ நான் தான் உண்மைதான். அவனுக்கு குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்தேன், ஆனா அவன் அதை குடிக்கல, அதுக்குள்ள யாரோ வந்து அவனை கொலை பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயில சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணாக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லரு அடுத்தது லவர்ஸ் டே அன்னைக்கு ஒரு 2 பிரபலமான ஜோடியை நான் கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்க போன் பண்ணியே பேச ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த நம்பரையும் எதுவுமே பெருசா ட்ரேஸ் பண்ண முடியல. திரும்ப ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாங்க. பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அலர்ட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஜிபிஎஸ் கருவியை ஒன்னு கொடுக்கறாரு. அதாவது ரெட் ஜிபிஎஸ். ஆபத்துல இருக்கும்போது இந்த ரெட் ஜிபிஎஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லொகேஷன் எங்களுக்கு ஷேர் ஆகும். அது மூலமா நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களை நாங்க காப்பாற்ற முடியும். இதை வந்துட்டு வெளிப்படையா நீங்க சொல்றதுனால அந்த கில்லர் வந்துட்டு அலர்ட் ஆக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேட்கும்போது கில்லர் அலர்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நாங்க இதை கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் இதை பார்த்து அவன் பயந்து கொலை பண்ணாம இருப்பான் இல்லையா, அதனாலதான் இந்த விஷயத்தை நாங்க வந்துட்டு வெளிப்படையா சொல்றோம். ஒரு 2 பேர் உயிரை காப்பாத்துறது ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அந்த ரெட் ஜிபிஎஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ லவர்ஸ் டேவும் வந்துருச்சு. ஒவ்வொரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப 2 இடத்துல 2 சிக்னல் வருது. சோ இதை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள கில்லர் அந்த இடத்துக்கு போயிட்டான். ஒருத்தவங்களை அடிக்கிறான், இன்னொரு பொண்ணை அடிச்சு 2 பேத்தையுமே கொலை பண்ணி ஒரே இடத்துல அப்படியே கிஸ் அடிக்கிற மாதிரி முகத்தெல்லாம் மூடி விட்டுட்டு போறான். சோ இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கே போறாரு. நம்ம ஹீரோ அவங்க 2 பேத்தையும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இந்த விஷயம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் பிரபலம் ஆகுது. நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பாதுகாத்தாங்க போலீஸ்காரங்க, எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. நம்ம கிருஷ்ணா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ராதா தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அந்த புக் இருக்கு, அந்த புக்ல ஏதாவது ஒரு க்ளூவாது கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம ஏசிபி கிருஷ்ணாவை கூட்டிட்டு போறாங்க. இப்ப கிருஷ்ணா போயிட்டு அந்த புக்கை எழுதின அந்த வாசுதேவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நீங்க கண்டிப்பா அந்த புக்கை எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனா சில விஷயங்களை பத்தி நான் வேணா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த புக்ல என்ன எழுதிருக்குன்றது எனக்கு
தெரியும், நானே உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது இது வரைக்கும் போலீஸ்காரங்க நடந்த கொலைகளை நீங்க விசாரிக்கும் போது இது வந்துட்டு ஒரு பிரபலமான பெயிண்டிங் அப்படிங்கறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சீங்க. நான் ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னா அவங்களோட அசால்ட்டுத்தனத்தினால இந்த புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னொரு விஷயம், இது வரைக்கும் அந்த கில்லர் கொலை பண்ணும்போது எந்த ஒரு தடயத்தையுமே விடல, ஆனா ஒரு உயிரை அவன் தப்பிக்க விட்டான் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அப்படின்னா அவனை யாருங்கிறது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை தூக்கி போடுறாரு அந்த புக் எழுதினவர். அவரோட பேரு பர்குணம். சோ இவரை போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஆனா இவரால பேச முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு தலையில அடிபட்டதுல பழச எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாரு. இவரால இப்ப பேச கூட முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் ஆகுது அவர் பேசி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க நபரும் சாதாரண ஆள் கிடையாது. அவரு ஒரு பிரபல டைரக்டர் தான். ரொம்ப படங்களை வந்துட்டு இயக்கி இருக்காரு. ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது அவரை யாரோ தெரியாதனமா தலையில அடிச்சு ஒரு பிரபல பெயிண்டிங் மூலமா உட்கார வைக்கிற மாதிரி அவரையும் உட்கார வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்தவங்களா காப்பாத்தலாம் சொல்லி போயிருக்காங்க. ஆனா அவருக்கு அப்ப உயிர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொழைச்சிருக்காரு. இந்த விஷயத்துல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணா வெளியே வராரு. கிருஷ்ணா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி ராதா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அந்த பர்குண சாரை போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி போக இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமானவங்களை தான் கொலை பண்ணிட்டு இருக்கான் அந்த சைக்கோ கில்லர். ஏன்னா இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக. இப்ப முன்னாடி வந்துட்டு ஒரு நடிகர் இறந்தாங்க. இப்ப 2 பேர் காதலர்கள் இறந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே இன்ஸ்டால ரொம்பவே பிரபலமானவங்களாம். அதனாலதான் இந்த சைக்கோ கில்லர் பிரபலமானவங்களை தேடி தேடி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ராதாவை காமிக்கிறாங்க. ராதா போயிட்டு அந்த பர்குணம் போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது அவரால் எதுவுமே பேச கூட முடியல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீம் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு நடிகர் இறந்து போனார் இல்லையா, அங்க நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது தகவல் கிடைக்குதா, சிசிடிவி கேமரா மூலமா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கங்க வேலை பார்த்தவங்களை எல்லாருமே கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களா விசாரிக்கும் போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொல்லியிருக்கா, ஒரு மாதிரி கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டு வந்திருந்தான், அவளோட லெஃப்ட் ஹேண்ட்ல திரிசூலம் மாதிரி போட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாட்டோ இருந்திருக்குது. சோ இந்த டாட்டோ வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ராதாவை காமிக்கிறாங்க. ராதா அந்த பர்குணத்துக்கிட்ட கேட்கும்போது அவனோட பேரை கேட்டவனே இந்த சைக்கோ கில்லர் இந்த மாதிரி கொலை பண்றான் சொன்ன அடுத்த செகண்ட் அவருக்கு ஒரு மாதிரி பிக்ஸே வந்துருச்சு. அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்க நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் வெளியே இருக்க சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேமராக்களை செக் பண்ணும்போது தான் ஒரே ஒரு நபர் அதுல சிக்கியிருக்காரு. கோட் எல்லாம் போட்டுட்டு ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். இவனோட பேரு ஜெகதீஷ். இவன் வந்து பாத்தீங்கன்னா பரோல்ல வெளியே வந்திருக்கிற ஒரு கைதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற டீடைல் வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இவன் தான் கொலைகாரா அப்படிங்கறத சைக்கோ கில்லர் தொடர்ச்சியான கொலைகள் பண்றதும் இவன் தான் சொல்லிட்டு இவனோட போஸ்டரை நிறைய இடத்துல வந்துட்டு ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா போலீஸ்காரங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அங்க இங்க பிரஸ் மீட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஜெகதீஷோட ஒரிஜினல் அட்ரஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது இவன் யாருக்கிட்டயுமே வந்து பேச மாட்டானா. ஆனா இவனுக்கு டெய்லியும் ஏதாவது பேப்பர் கொடுக்கணுமா. அப்படி பேப்பர் கொடுக்கல அப்படின்னா அங்க இருக்க செவத்துல ஒரு மாதிரி டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். எலும்பு கூட இந்த மாதிரி அவன் வித்தியாசமான சில டிராயிங்ஸ் எல்லாம் வரைவான்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. கிருஷ்ணா, ஆல்மோஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீ பக்கத்துல இருக்கல ஒரு சுடுகாடு, அங்க போய் பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சவப்பெட்டி ஒண்ணு கிடக்குது. அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய பொருட்கள் எல்லாமே கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டே தூரத்துல இருந்து அவன் மாஸ்க கழட்டுறான். சோ இப்போ இந்த சைக்கோ கில்லர் நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்க. இப்போ இன்னொரு பக்கத்துல இந்த தகவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதை வந்துட்டு அந்த காலேஜ் பிரின்சிபல் ஒருத்தவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆரம்பத்துல வந்து இந்த ரித்திகா ஒரு பொண்ணு ஒரு பையனை கட்டிப்பிடிச்ச வீடியோ ரொம்ப வைரல் ஆகிச்சு இல்லையா. சோ அந்த நபர் தான் இவன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ்காரங்க அவனையும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட நம்பர் எல்லாம் கொடுத்து அவ எங்க தங்கியிருக்கான்னு போய் பார்த்தா இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்கு. அந்த லாட்ஜ்ல அவங்க இருக்கிறதா சொல்லி தகவல் எதை கிடைச்சிருக்கு. இப்ப அங்க போய் பாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உள்ள போனதுக்கான அடையாளம் இருக்கு. இன்னும் வந்துட்டு ரூமை வெக்கேட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்ப அந்த ரூமை தேடி போறாங்க. துப்பாக்கியோட போலீஸ்காரங்க உள்ள போக இப்ப அவன் ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அதே இடத்துல ஒரு போனும் கிடைக்குது. அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தா இறந்து போனான் இல்லையா, அவனோட போன் இங்க இருக்குது. இந்த போன்ல எப்படி இவனுக்கு வருது அப்படிங்கறது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. அது இல்லாம ரித்திகா வந்து சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஏசிபி கிருஷ்ணா கமிஷனர் கிட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணையும் வந்துட்டு போஸ்டர்லாம் அடிச்சு சோஷியல் மீடியா பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலம் ஆகுது. இப்ப அந்த
பிரின்சிபல் மேடத்தை காமிக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் மேடத்துக்கு இது வரைக்கும் தெரியாது ரித்திகாவும் இந்த சைக்கோ கில்லரோட தொடர்புல இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு லொகேஷனோட. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க மேடம், எனக்கு ஒரு அர்ஜென்ட், நீங்க சீக்கிரமா வாங்க சொல்லி வந்திருக்கான். இந்த நேரத்துல அந்த பொண்ணு ஏன் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. ரொம்பவே இருட்டா இருக்கு. ஒரே ஒரு வீடு மட்டும் தனிமையில இருக்கு. ஒரு பவர் கூட கிடையாது. அது உள்ள போயிட்டு ரித்திகான்னு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போகும். இன்னொரு பக்கத்துல நம்ம போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஏசிபி கிருஷ்ணாக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல்ல ஒரே ஒரு பேர் எழுதி கொடுத்திருக்கான். திஸ் இஸ் ஃபார் யூ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கிறான். அப்படின்னா இப்ப வேற ஏதோ நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல இருக்க. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரித்திகா இப்ப முன்னாடி வந்திருக்கா. ரித்திகா வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இன்னொருத்தன் யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. இது இந்த சைக்கோ கில்லர். நீ வந்துட்டு என்ன ட்ராப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் கிட்ட கண்டிப்பா போய் சொல்லுவேன்னு சொல்லி இந்த மேடம் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த மாதிரி ரித்திகா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், இப்பதான் வந்துட்டு நான் பாத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணை வேற யாரும் இழுத்துட்டு போற மாதிரி தெரியுதுங்க. காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் டீம் இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டாங்க. இப்ப அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த ரித்திகா பொண்ணை ஒரு மாதிரி அப்படியே உட்கார வச்சிருக்காங்க கொலை பண்ணி. சோ இதுவும் வந்துட்டு ஒரு பெயிண்டிங்கோட சம்பந்தப்பட்டிருக்கு. பாவம் அந்த பிரின்சிபல் மேடம் ரொம்ப அழுகுறாங்க. ரித்திகா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாலாம். ஆனா அந்த மேடம் வந்துட்டு சரியா கேட்கல. பாவம் இப்ப அவளை இறந்து போயிட்டா. அவளுக்கான இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துலயும் வந்துட்டு திரும்ப இன்னொரு கொலையை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொலைகள் எப்படி நடக்க போகுது, ஏன் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இப்பெல்லாம் பாரு, அவன் நான் அடுத்தது இங்கதான் கொலை பண்ணுவேன்னு தெரிஞ்சுமே நம்ம அவனால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த கொலை எங்க நடக்க போகுதுன்னா ஒரு தியேட்டர்ல கொலை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருக்கான். இப்ப ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து ஹீரோவோட போலீஸ் டீம் எல்லாத்தையும் வச்சு ஒரு பயங்கர பிளான போட்டிருக்காங்க. என்னன்னா எல்லா இடத்துலயும் போலீஸ்காரங்க மஃப்டில நிக்க வைக்கிற மாதிரியும் மக்களோட மக்களை கலந்து இந்த தடவை அவனை நம்ம பிடிக்க போறோம் சொல்லிட்டு ஒரு பக்கா பிளான போட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. நம்ம ரித்திகா இருக்கா இல்லையா, அவன் இந்த கில்லரை பத்தின ஆர்டிகல் ஃபுல்லாத்தையும் எழுதி இங்க இருக்க மீடியால எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை பத்தின A to Z எல்லா டீட்டெயிலும் எழுதி ஒரு மெயில் அனுப்பலான்னு பார்த்தா மெயில் இப்ப சென்ட் ஆகல, நெட்வொர்க் கிடைக்கல. அதனால இது எல்லாத்தையுமே ஒரு பென் டிரைவ்ல போட்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய ரவின்னு சொல்லி ஒருத்தவங்க கையில கொடுத்திருக்க. பாஸ் இதை நீங்க வாங்கிக்கன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் தட்டி விடுறாங்க. இப்போ வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. தியேட்டர்ஸ்ல நிறைய இடத்துல போலீஸோட பலத்த பாதுகாப்பு இருக்குது. எல்லா இடத்துலயும் வந்துட்டு அலர்ட்டாவே இருக்காங்க. இந்த தடவை மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்யூரேட்டா பார்த்துட்டு இருக்கு. இப்போ இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கொலையுமே நடக்கல. நைட் டைம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஏசிபி கிருஷ்ணா வந்து பாக்குறத கமிஷனர் இப்ப வந்திருக்கிறாரு. கமிஷனர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் ஏதாவது குழு கிடைச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அந்த கமிஷனர் மட்டும் தனியா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வராரு. அப்படியே அவரோட தலையில பின்னந்தலையில பலமா அடிச்சு அவர் அதே இடத்துல கொடூரமான முறையில் அடிச்சு கொலை பண்ணி போடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஏசிபி கிருஷ்ணா இப்ப உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா ஒரு கிட்டாரை வச்சுட்டு ஆளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஒரு மாதிரி இதுவும் ஒரு ஃபேமஸோட பெயிண்டிங்கோட ஒத்து போகுது. இப்ப போலீஸே கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது ரொம்ப பிரபலமாக திரும்ப வந்துட்டு மேல் இடத்துல இருந்து வந்துட்டு இனிமே அவனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்கவுண்டர் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தீவிரமா இருக்க, இது ஒரு பக்கத்துல நம்ம அந்த ரைட்டர் வாசுதேவனை காமிக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புக்கை நான் கொடுக்கலாம் அது தப்பாயிடுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு செக் பண்றாங்க. நம்ம இவ்வளவு பாதுகாப்புல இருந்தோம், எப்படி அவன் உள்ள வந்தான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆன்லைன் புக்கிங் இப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஆனா கடைசியா ஒரு ஆட்டோல இருந்து அவன் இறங்கி இருக்கிறான். இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டை பை பண்ணிருக்கான். அந்த டிக்கெட்டை பை பண்ணும்போது அவனோட கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த திரிசூலம் டாட்டோ இருக்குது. சோ அப்ப இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். உள்ளவும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாத்தையும் பாதுகாப்போட இருக்க, இன்னொரு பக்கத்துல நம்ம ராதாவை காமிக்கிறாங்க. ராதா வந்துட்டு அந்த ஆத்தர்ட்ட அந்த புக்கை வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த புக்கை ஃபுல்லாத்தி படிக்கும்போது அந்த டைரக்டர் ஒருத்தர் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அவரோட கழுத்துல வந்துட்டு இந்த விண்டேஜ் லாக்கெட் இருந்தது. அப்போ இந்த விண்டேஜ் லாக்கெட் இவர்கிட்ட இருந்ததுன்னா இதே விண்டேஜ் லாக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொலை நடந்த ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு எவிடன்ஸா கிடைச்சிருக்கும். அப்படின்னா இவருக்கும் அந்த கொலைகாரனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, ரொம்பவே தெரிஞ்சவங்களா இருந்திருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புக்கை எடுத்துக்கிட்டு நேரம் நம்ம ராதா வந்துட்டு அந்த ஃபர்குனத்தை பாக்குறத கிளம்பி போறாங்க. இப்ப அவர்கிட்ட போயிட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த போட்டோஸ்ல இருக்கிறது நீங்க தானே, இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். இந்த கொலை நடக்கும்போது ஒரே ஒரு விண்டேஜ் லாக்கெட் மட்டும் எவிடன்ஸா கிடைச்சது. இந்த விண்டேஜ் லாக்கெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. கையை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. அவர் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நிர்மலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு லேடி ஆக்டர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கிறான். அந்த பையனோட பிறந்த நாள் அன்னைக்கு இவர் வந்துட்டு தான் கழுத்துல இருந்த அந்த விண்டேஜ் லாக்கெட்டை கிஃப்டா எடுத்து அவனோட கழுத்துல போட்டிருக்காங்க. கொஞ்சம் நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளை ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அதனால அவங்களோட பையன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால வந்து அவனுக்கு ஒரு மாதிரி அப்நார்மல் சைல்டா மாற ஆரம்பிச்சிட்டான். அதனால நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் எங்க எடுத்தாங்கன்னு பார்த்தா ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட பேரு லலிதா குமாரி. அவங்கள போயிட்டு கேட்டா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பையன் சாதாரண ஆள் கிடையாது, என்ன அடிச்சதுமே அவன் தான், ரொம்பவே கேர்ஃபுல்லா இருமான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு.
இப்ப போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா அங்க இருக்க டாக்டரை போயிட்டு பாக்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அவங்க அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வரதுல ஆனா ஒரு நார்மல் தான், ஆனா அவனுக்கு பெயிண்டிங்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. நம்ம கிருஷ்ணா தான் வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துக்கு சீக்கிரம் வாயான்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா ஒரே ஒரு பொட்டி மட்டும் இருக்குது, ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா ஒரே ஒரு தலை இருக்குது. அந்த தலை யாருன்னு பார்த்தா இதுவரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தாங்களே சைக்கோ கில்லர் இவன் தான் சொல்லிட்டு சோ அவனை பார்த்தா இப்ப அவனோட தலையை மட்டும் வெட்டி யாரும் அனுப்பியிருக்காங்க. இதை பார்க்கும்போது இவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அப்ப இந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணது யாரா இருக்கும், ஒருவேளை இவன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க ஆல்மோஸ்ட் இந்த இறந்து போனவனை பத்தி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது போலீஸ்காரங்களே நேரில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நமக்கு இப்ப காமிக்கிறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரித்திகா பொண்ணு சொந்தக்கார பொண்ணு அடிக்கடி பாக்குறது, மீட் பண்றது, லவ் பண்றது இப்படின்னு இருக்கும். ஒரு தடவை வீடியோ எடுத்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த வீடியோனால அவனை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நான் போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. சோ அதனால நான் தான் கோட் போட்டுட்டு இந்த மாதிரி வந்தேன்னு சொல்லி பிரின்சிபல் மேடம் பிரபலப்படுத்தி விட்டாங்க. அதனால நான் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் ரித்திகா வேணுமே என்ன மீட் பண்ணான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்து நான் அவளை அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அதே இடத்துல தான் இவனை கடத்திட்டு போயிட்டு இந்த கொலைகள்லாம் பண்ணிருக்கான். நீ அப்படின்னா என்கிட்ட நேரா வந்து சொல்ல வேண்டியதானே சொல்லி கேட்டான். ஒரு தடவை உங்களை பார்க்கலாம் சொல்லி சுடுகாட்டுல ஒரு பெட்டி வச்சல, அது கூட நான் தான் சார் சொல்லலாம்னு சொல்லி வந்தேன். ஆனா அதுக்குள்ள வந்துட்டு சூழ்நிலை வேற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா இப்ப இந்த கொலைகார இவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராதா ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த விண்டேஜ் லாக்கிட்டு வந்துட்டு அந்த ஃபர்குனத்தை போயிட்டு பேச ஆரம்பிச்சேன். அவங்க வந்துட்டு பிரபல நடிகை ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் அப்படிங்கறதையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பிரஸ் மீட்டை கூட்டுறாங்க. அதுல வந்துட்டு இந்த சின்ன பையனோட போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவன் தான் இப்ப வந்து கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் தான் ஒரிஜினல் சைக்கோ கில்லர் அப்படிங்கறதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனோட பேரு ஜித்து அப்படிங்கறதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை பத்தி ரொம்ப பிரபலமா தேடிக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலைகாரன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அதையும் வந்துட்டு பெயிண்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டட். இந்த மாதிரியான சில தகவலையும் கொடுத்திருக்காங்க. ஹீரோ நிறைய கோணத்துல விசாரிச்சு பார்க்கறாரு. ஆனா எதுவுமே வந்துட்டு பெருசா கிடைக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அசிஸ்டன்ட் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பென் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை நடந்ததுல அந்த பாக்ஸ் அது பக்கத்துல ஏதோ கிடைச்சிருக்கு போல. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க வைஃபோட ஆர்டிகல்லாம் இதுல இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு பார்க்கும்போது இந்த கொலைகளுக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உன்னோட பென்ட்ரைவ் எப்படி எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு விஷயமா ஷாக் ஆகுது. என்னது அது பென்ட்ரைவ் உங்ககிட்ட இருக்கான், இது வந்துட்டு நான் என்னோட பாஸுக்கு தானே அனுப்பி வச்சேன், ரவி கிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் யாரோ வாயை பொத்தி தூக்குற மாதிரி தெரியுது. ஹீரோக்கு என்னாச்சுன்னு கேட்கறாரு. ஆனா அதுக்குள்ள போன் கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஏதோ உண்மை தெரிஞ்சு போச்சு போல. இப்போ இன்னொரு இடத்த கூட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. இப்பதான் படத்தோட ட்விஸ்டே ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோயினை கடத்தது யாருன்னா ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தான் இப்ப கடத்திருக்கான். சோ ஃபேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வரைக்கும் நடக்கப்பட்ட இந்த கொலைகள் எல்லாமே இந்த ரவி தான் பண்ணிருக்கான். இந்த ரவி யாரோட பையனா இந்த நிர்மலா ஆக்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் இந்த ரவி. சோ பழி வாங்கணும் ஒரு மென்டல் குணத்தை கொண்டவன் இவன். தொடர்ச்சியா சில கொலைகளையும் பண்ணிருக்கான். மீடியா ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு யாரெல்லாம் பிரபலமா இருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்கான். இப்ப இந்த பொண்ணையும் கொலை பண்றதுக்காக கைத்தெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு கடைசியா அவங்க ஒய்ஃப் பேசினது இந்த மாதிரி என்னோட பாஸ் கிட்ட தான் அந்த பென்ட்ரைவ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்ப நேரா பாஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த பென்ட்ரைவ் வந்துட்டு ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கொடுத்தாங்களாமே, சோ அவர் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டா இல்ல எதுவும் வரல அப்படின்னு சொல்லும்போது ரவியோட பயோடேட்டா எல்லாம் வந்துட்டு இப்ப கலெக்ட் பண்றாங்க. அவனோட போட்டோ எடுத்து இந்த சின்ன பையனோட போட்டோவோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. மேட்ச் பண்ணும்போது கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்ப ஆல்மோஸ்ட் இவன் தான் அந்த சைக்கோ கில்லர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஆனா எந்த லொகேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத பெருசா கண்டுபிடிக்க முடியலையா. இப்ப அந்த கொலைகாரன் நம்ம ஹீரோயின முகத்தெல்லாம் ஃபுல்லா கட்டி கொலை பண்ணக்கூடிய அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நேரா அவனை வந்துட்டு யாரோ ஷூட் பண்றாங்க. நெத்தி பொட்டுலே அவன் அப்படியே பொட்டுன்னு போக யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிருக்காரு. ஹீரோக்கு எப்படி இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சு வந்தாரு பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஜிபிஎஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அது நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்திருக்கும். ஹீரோயின் கையில அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருந்திருக்கும். அவன் கயிறை கட்டிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமா சிக்னல் அனுப்பியிருப்பாங்க. அது நம்ம ஹீரோக்கு வந்திருக்கும். சோ இப்படிதான் வந்துட்டு லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த சைக்கோ கில்லரை நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரு. இனிமே வந்துட்டு எந்த தொல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏசிபி கிருஷ்ணா அவங்கள டாப் ரேங்க்ல வச்சு இப்ப ரொம்பவே பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவி இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்துட்டு கன்சல்டிங் கொடுத்த அந்த டாக்டரை போயிட்டு பாக்குறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கேஸை வந்துட்டு எடுத்து நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு கன்சல்டிங் பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுல குறிப்பா வந்து இப்ப இறந்து போனா இல்லையா, அவனோட பேரு ஜித்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனோட ஒரிஜினல் பேரு ரவி. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா இவங்க வந்துட்டு ரவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த நிர்மலா சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருந்தாங்களே, அவங்களோட பையன் தான் இப்ப ரவி. அவங்களுக்கு நீங்க தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. அந்த
ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த டாக்டர் ஏகப்பட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த டீடைல்ல ஏகப்பட்டதற்கான அதுல எல்லாமே வந்துட்டு ஐடோஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டாக்டர் இருக்காங்களே சைக்காலஜி டாக்டர், இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாரெல்லாம் கொலை பண்ணணும் யாரெல்லாம் கொலை பண்ண கூடாது அப்படிங்கறத சூஸ் பண்றதே இவங்க தான். சோ மெயின் வில்லன் இவங்க தான். கீழ இருக்கிற சைக்கோ கில்லர்ஸ் எல்லாமே ஒரு அடியாளுங்கள மாதிரி தான் இந்த மேடம் நடத்திருக்காங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல இனிமே ஒன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கியை டிராவல் இருந்து எடுத்து சுடலான்னு முடிவு பண்ணும்போது இவ்வளவு யோசிச்ச நீங்க நான் தனியா வருவேன்னு நினைச்சீங்கன்னு சொல்லும்போது போலீஸ்காரங்க நிறைய பேர் இப்ப சுத்து போட்டாங்க. இப்ப இந்த டாக்டர் என்ன பண்றாங்கன்னா இது இதோட நிறுத்த போறது கிடையாது, இனிமே தான் கேம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி அவங்கள தானே ஷூட் பண்ணி இறந்து போறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கே ஷாக் ஆகுது. அப்புறம் போலீஸ்காரங்களா வந்து அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக எல்லா பாடியும் எடுத்துட்டு போக இப்ப வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க அவங்க சிரிச்சது அவங்க பேசினதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி இன்னும் நிறைய பேர் சொசைட்டில இருக்காங்க, அதனால இந்த கேஸ் இதோட முடிய போறதுல இனிமேலும் தொடங்கும் சொல்லி பாட்டுக்கான லீடை கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.